வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. வருகின்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சம்பந்தமாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி இசிதா ரதி அவர்கள் தலைமையில் மாநிலங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சட்டவிரோதமாக மதுபானம் மற்றும் பிற பொருட்களை பயன்படுத்துவதை தடுக்க மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் ஆணையருமான திருமதி இசிதா ரதி அவர்கள் தலைமையில் தமிழக மாநிலம் மாவட்ட ஆட்சியரான நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் காணொளி மூலம் கூட்டம் நடைபெற்றது. குறிப்பிட்ட சட்டவிரோதமான பொருட்களின் மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்தை தடுக்கும் வகையாக செக் போஸ்ட்டுகளை பலப்படுத்த மாறும் கண்காணிப்பு கேமரா மூலம் மற்றும் தினமும் நடைபெறக்கூடிய மதுபானம் மற்றும் சாராய விற்பனை சம்பந்தப்பட்ட விவரங்களை தங்களுக்கிடையே பகிர்தல் மூலமாகவும் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் பற்றி கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி செந்தில்நாதன் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 144, totally 144. Sir has already discussed about the sharing of information about the daily sales in especially the shops near the borders. Before the poll you will be imposing Friday, right? Yes, sir. Okay, please check what can be done to ensure this better to maximize purpose. So the toddy uptake is 1 liter, country beer is 9 liters, brandy, whiskey, gin, rum, etc. is 4.5 liters. Foreign liquor is 4.5 liters. There is an unusual spike. That information also will be showing. And so we are planning to nominate nodal officers from police department. பல்வேறுபட்ட கட்சிகளிலிருந்து பிரிந்து 100க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்துள்ளனர். காரைக்காலில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து உன்னிகிருஷ்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு AMH நாஜிம் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். திமுகவில் இணைந்த தொண்டர்களுக்கு திரு AMH நாஜிம் அவர்கள் கட்சியின் சால்வையை அணிவித்து கழகத்தில் இணைத்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் அமுதா ஆறுமுகம், மாணவர் அணியின் துணை அமைப்பாளர் பாலாஜி மற்றும் நாஜிம் பாசறை நானா குரூப் நண்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 30 நான் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துட்டேன். இப்போது நிறைய பேர் சொன்னாங்க, அதையும் நானாட்டையும் நான் தெளிவுபடுத்தி இப்போ வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த இடத்துல நான் முதல்ல வந்துருக்கோம். ஆனால் இப்போ ஆண்டவன் தான் வர வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒன்றும் தெரியல. அப்படி இல்லைண்ணா கோசம் வெற்றி நாயகன் ராஜீவ், வெற்றி நாயகன் ராஜீவ், வெற்றி நாயகன் ராஜீவ். ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் மற்றும் புதுச்சேரி அரசின் பஜன்கோவா வேளாண் கல்லூரியும் இணைந்து குறு பஞ்சகவியம் தயாரிக்கும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சின்னக்காட்டு சாகை கிராமத்தில் உள்ள ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கத்தின் உற்பத்தி நாற்று பண்ணையில் குறு பஞ்சகவியம் தயாரிக்கும் நடைமுறை பயிற்சி காவேரி கூக்குரல்
நாற்றுப்பண்ணை பணியாளர்கள் மற்றும் தோட்டக்கலை மாணவர் மாணவிகளுக்காக நடத்தப்பட்டது. பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நடத்தி வரும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தில் பணியாற்றி வரும் மாணவர்கள் அந்த கல்லூரியின் இணை பேராசிரியர் ஆனந்தகுமாரின் மேற்பார்வையில் இந்த பயிற்சி நடைபெற்றது. ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். பஜன்கோவா வேளாண் கல்லூரியின் இணை பேராசிரியர் ஆனந்தகுமார் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து பேசும்பொழுது ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் மற்றும் மண் காப்பும் போன்ற திட்டங்களை மக்கள் இயக்கமாக செயல்படுத்த வருகிறது. அந்த திட்டங்களின் நோக்கங்களுக்கு பொருத்தமாக ஜகத்குரு என்பவர் குரு பஞ்சகவியம் என்ற இயற்கை கரைசல் ஒன்றை கண்டுபிடித்தார். அந்த குரு பஞ்சகவியம் பல விவசாயிகளுக்கு ஆச்சரியமூட்டும் வகையில் பயனளிப்பதாக அவர்களின் அனுபவங்கள் தெரிவிக்கின்றது. அதனால் 1 லிட்டர் சுமார் 100 ரூபாய் வரை அது விற்பனை ஆகிறது. ஆனால் தற்சார்பு கருதி ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் தானே பயிற்சி பெற்று அதை உற்பத்தி செய்து பயனடைய இந்த பயிற்சி ஒரு அரிய வாய்ப்பு என்றார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஸ்ரீதர் மற்றும் தமிழ்மாறன் செயல்முறை விளக்கம் அளித்தனர். கல்லூரியின் சார்பாக முதல்வர் சங்கர் மற்றும் ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பாக தகவல் தொடர்பு மற்றும் ஊடக ஒருங்கிணைப்பாளர் சுவாமி ஸ்வக்னா ஒப்புதலுடன் ஈஷா இயக்கத்தின் நதிகளை மீட்போம் மண் காப்போம் திட்டங்களின் இயக்குனர் ஆனந்த் எதிராச்சலு அவர்களின் ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது. பயிற்சியின் விவாதங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கான தீர்வுகளை மாணவர்கள் திவ்யதர்ஷினி, ஸ்ரீராம் சாம் தண்டபாணி ஆகியோர் பதிவு செய்து ஆவணமாக்கினர். முன்னதாக மாணவர் சேரன் அனைவரையும் வரவேற்றார். மாணவர் நந்தகுமார் நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் நன்றி கூறினார். அதுக்கப்புறம் 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை. இடது பக்கத்துல இருந்து வலதுபுறம் ஏன் பூமி சுழல்றப்போ வந்து பிரபஞ்சமும் அப்படிதான் சுத்துது. அந்த சூரியனை சுத்தி மற்ற கோள்களும் அப்படிதான் சுத்துது, மற்ற கிரகங்களும் அப்படிதான் சுத்துறாங்க இல்லையா? அதனால நம்ம அப்படி செய்யணும். 1 60 முறை சுத்தணும். 60 முறை கலக்கணும். ஆச்சுங்களா? ஆமா. மூணாவது விஷயம், காலையில 60 முறை, மாலையில 60 முறை. ஒரு எனர்ஜி தானே, அப்போ அது நல்ல எனர்ஜியா போகும். இது பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர்ல அது போறோம்னா காத்தோட்டமா அது இருக்கணும். ஏன்னா நம்ம இது வந்து மாட்டு சாணம்னா கேஸ் வந்து வரும். நம்ம இதை மூடி வச்சிருந்தோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து வெடிக்க வந்து நமக்கு வந்து வெடிச்சிரும். அதனாலதான் நம்ம காடா துணி வந்து போட்டு மூடி வைக்கிறோம். இந்த காடா துணி போட்டு கட்டி நிழலான வந்து இடத்துல வச்சிருக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு செஞ்சோன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் இதை நிழலான இடத்துல வச்சிருக்கணும். 6 மாசம் வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். டெய்லி காலையிலையும் மாலையில் 60 முறை நம்ம வந்து ஆனால் குச்சை வச்சு கலந்துனே இருக்கணும். முக்கியமான விஷயம், பயன்படுத்துகிற குச்சியை நம்ம திருப்பி சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ளே வைக்கணும். திருப்பி சுத்தம் பண்ணிட்டு தான் வெளியும் திருப்பியும் பயன்படுத்தணும். இதை வந்து 6 மாசம் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். திருப்பி அப்படியே முடியும். அதுக்காக நல்ல விஷயம் இதுதான் கேட்கணும். அதான் உங்களுக்கு தான் தெரியும், பயன்படுத்துறவங்களுக்கு தான் தெரியும். இதை நாங்கள் வெளியில சொல்லுவோம் இல்லையா? பாட்டிலில் பிடிக்கும் போது இது வரைக்கும் அரைக்கலாம். அது வரைக்கும் கூட ஒரு சின்ன கட்டி நம்ம இதுல இருந்து எங்க மாட்டோம்ல காணா பவளமல்லி 8 இதெல்லாம் நேத்து தான் நாங்க வந்தோம் ஏரியாவுக்கு. கங்காக்கு வந்தோம். கங்கா இல்ல சங்கீதா தான் இருக்காங்க. பாட்டி வயசு பாட்டி முறை ஆகணும். என்ன பண்ணலாம்?
பள்ளியில் இருக்கக்கூடிய ஜெய நீர் அது வெளியே வந்துட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம் தண்ணீர். அந்த எருக்கு அந்த தண்ணீர் எடுத்து கொடுக்குது. இது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெய நீர் வெளியாகும். அப்போது இதில் நாட்டு சர்க்கரை 10ல் 1 பங்கு இதில் நம்ம கலக்கிறோம். அப்போது ஒரு 600 கிராம் நாட்டு சர்க்கரை இதை கலக்கிறோம். ஏன் கலக்கிறோம்னா இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிருக்கெல்லாம் அதுதான் உணவு. அதனால் இதை நாளைக்கு கலக்கணும். இப்போ இந்த தாய் திரவத்தை இப்போ இதுல நம்ம ஊத்துறோம். 1/2 லிட்டரு ஒரு பஞ்சகவ்யம். அதுக்கு உணவா நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ. நல்லா இந்த கச்சு, இந்த கம்பு மூங்கி கம்பு, இது நல்லா கழுவப்பட்ட கம்பு. இப்போ இதை 60 முறை இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் கடிகார முள் சுற்றும் திசையில் இப்போ நம்ம அதை கலக்கிறோம். ஈ முக்கியது பார்த்தீங்களா நிறைய கவரில் போடு. ஆமாக்கா ஓகே சார். ஓகே சார். நமக்கெல்லாம் அந்த பயிற்சி கொடுத்த அந்த அனந்தகுமார் சாருக்கும் அந்த கல்லூரி பஜன்கோ கல்லூரிக்கும் நம்ம வந்து ஈஷா காவேரி கூட்டுறவு சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து ஒரு தொடக்கம் தான். இதை நம்ம செஞ்சு பார்த்து அனுபவம் வந்துச்சுன்னா நம்ம வந்து பலாயிரம் விவசாயிகளை கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். அடுத்தடுத்த ட்ரைனிங் உங்களை இதே இடத்துக்கு கூப்பிடுவாங்கள நம்பிக்கை எடுத்து கண்டிப்பாக பயணிக்கலாம். இது வந்து ஒரு துவக்கம் தான், இது முடிவில்லை. மகிழ்ச்சி. காரைக்கால் முஸ்லிம் வித்யா சங்கம் மூவிசா உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் முஸ்லிம் வித்யா சங்கம் மூவிசா உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் பள்ளி வளாகத்தில் நிர்வாக சபை உறுப்பினர் ஹாஜி பேராசிரியர் ஜனாப் சாயிபு மரைக்காயர் அவர்கள் தலைமையில் மூத்த முன்னாள் மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தேவராஜ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். சங்க செயலாளர் பேராசிரியர் டாக்டர் கே உமத் ஹத்தாப் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். நிகழ்ச்சி மேடையில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் தங்களது பள்ளி படிப்பு நிகழ்வுகளை பட்டியலிட்டனர். சங்க செயலாளர் அவர்கள் முன்னாள் மாணவர்களின் கூட்டமைப்பின் முக்கியத்துவம் குறித்தும் பள்ளி வளர்ச்சிக்கு கூட்டமைப்பின் அவசியம் பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இக்கூட்டமைப்பின் வளர்ச்சிக்காக முஸ்லிம் வித்யா சங்கத்தின் தலைவர் ஜனாப் ஷாகுல் ஹமீத் அவர்கள் தொடக்கமாக 50,000 நன்கொடையாக வழங்கினார்கள். இக்கூட்டத்தின் இறுதியாக நிர்வாக சபை உறுப்பினர் ஜனாப் முகமது உமர் பாருக் அவர்கள் நன்றி கூற கூட்டம் இனிதே நிறைவுற்றது. பணியின் வளர்ச்சிக்கும் அதனுடைய பொருளாதாரத்திற்கும் அந்த சங்கம் பயனுடையதாக அமைய வேண்டும். இட் வில் சப்போர்ட் போத் அகடமிக்கலி அண்ட் ஃபைனான்சியலி. அது மாதிரி இருக்கக்கூடிய சங்கம் எனக்கு ஒரு அடித்தளத்தை கொடுத்தது இந்த முஸ்லீம் வித்யா சங்கம் தான். ஏன்னா ஒரு கட்டிடங்கிறது கட்டிடத்துக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த பள்ளி தான் ஒரு அருமையான ஒரு அடித்தளத்தை